ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான 10 மார்க் கொஷின். ஜாயிண்ட் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பார் எஸ் அண்ட் ப்ரூவ் தட் தே ஆர் இண்டிபெண்ட். ஸோ நம்ம வந்து ஜாயிண்ட் டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் பார் எஸ்ஸை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் பார்னால் சாம்பிள் மீனு, எஸ்ன்றது சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இது ரெண்டுத்துக்கும் உள்ள ஜாயிண்ட் டென்சிட்டியை டிரைவ் பண்ணணும். ஸோ அந்த ஜாயிண்ட் டென்சிட்டி கீழே கொடுத்துருக்க மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ் பார் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் வரும். இந்த டேர்ம் எப்போ அப்படின்னா எஸ் வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கும் போது, ஈக்குவல் டு 0 அப்படின்னா எஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது இந்த டேர்ம் வரும். அண்ட் இதில் இருக்கிற எக்ஸ் பாரும் எஸ்ஸும் இண்டிபெண்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், எக்ஸ் பார் எஸ் வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸ் பார்ன்றது ஒரு சாம்பிள் மீனுன்னு தெரியும். சாம்பிள் மீனுடைய வேல்யூ இதுன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம ஆல்ரெடி பல தடவை இது டெரிவேஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் சாம்பிள் மீனை வந்து நம்ம ஆல்ரெடி டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 1/n சமேஷன் எக்ஸ்கே அப்படின்னு வரும். ஸோ இந்த எக்ஸ் பாருக்கு நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த எஸ்ன்ற ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கும் நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய ஸ்கொயர் தான் வேரியன்ஸு. ஸோ வேரியன்ஸுக்கும் நம்ம டென்சிட்டி, வேரியன்ஸோடைய ரூட்டுக்கு வந்து நம்ம டென்சிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுடைய வேல்யூ வந்து இதோடைய ரூட். ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, 1/n சமேஷன் k இஸ் ஈக்குவல் டு 1 to n xk ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயரை வந்து ரூட் எடுத்தால் எஸ்ஸு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த ரெண்டு டேர்ம்ஸோடைய டென்சிட்டியை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ எக்ஸ் பார்ன்றது இந்த மாதிரி சமேஷன் எக்ஸ்கே இஸ் ஈக்குவல் டு xk 1 to nன்றது தான் சாம்பிள் மீன். இந்த சாம்பிள் மீனுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுன்றதுக்காக இந்த எக்ஸ் பாரும் எஸ்ஸும் இண்டிபெண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணணும். இப்போது நம்ம எக்ஸ் பார் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் பார்ன்றது ஒரு சாம்பிள் மீனுன்னு நம்மளுக்கு தெரியும். அதில் எக்ஸ்கே டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணி என்னால் டிவைட் பண்ணணும்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு எக்ஸ்கே டேர்ம்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த எக்ஸ்கே டேர்ம்ஸை வந்து நம்ம எக்ஸ்கேன்னு ஒரு இண்டிபெண்ட் ரேண்டம் வேரியபிள்னு எடுத்துக்கிறோம். இந்த எக்ஸ்கே வந்து k is equal to 1 to n ரேண்டம் வேரியபிள்ஸ் இருக்குது. எல்லாமே ஒன்றுத்து ஒன்று டிபெண்ட் பண்ணியிருக்காது, இண்டிபெண்ட். இது எல்லாத்துக்குமே நார்மல் டென்சிட்டி n ஆஃப் மியூ கமா சிக்மான்னு இருக்குது. ஸோ இந்த n ஆஃப் மியூ கமா சிக்மாவில் மியூவோட வேல்யூ 0 அண்ட் சிக்மாவோட வேல்யூ அன்னோன். இந்த நார்மல் டென்சிட்டியை வச்சு நம்ம ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது f of x is equal to sigma root 2 எக்ஸ்பெனன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர்னு வரும். மியூ 0ன்றதுனால வெறும் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸோடைய டென்சிட்டி, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம n டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு x1 x2 x3 xn டேர்ம்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம n டைமென்ஷனல் ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கிறோம். ஸோ அது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x1 into x2 till xn இருக்கும். இது வந்து ரேண்டம் வேரியபிள்ஸான x1 x2 x3 உடைய n டைமென்ஷன்லேருந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை இந்த எஃப் ஆஃப் எக்ஸை ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன், ஜாயிண்ட் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனாக மாற்றுறதுக்கு p is equal to f of x1 x2 x3 xn எடுத்துக்கிறோம். இந்த pயை வித் ரெஸ்பெக்ட் டு x1 x2 xn நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dp is equal to f of x1 x2 x3 xn into d of x1 d of x2 d of x3 till d of xn. இந்த மாதிரி dp is equal to இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து ரேண்டம் ப்ராபபிலிட்டி எலிமெண்ட் ஆஃப் த ரேண்டம் வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி x1 x2 x3 xn எல்லாமே இண்டிபெண்ட் அப்படின்னா நம்மளால் ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண மாதிரி எஃப் ஆஃப் x1 x2 xn ஒரு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்படின்னா இந்த எக்ஸை வந்து நம்ம x1 x2 x3 xn நம்ம போடும்போது அது எப்படி வரும் அப்படின்னா f of x is equal to f of x1 x2 x3 xn is equal to 1 by sigma root 2 pi into e power minus x square divided by mu square sigma square into 1 by sigma 2 root 2 pi into e power minus x square divided by 2 sigma square till
1 by sigma root n e power minus xn square divided by 2 sigma squareனு வரும். ஸோ இந்த மாதிரி x1லேருந்து xn வரைக்கும் நம்ம வந்து ப்ராடக்டில் எழுதுகிறோம். ஸோ இந்த எல்லா ப்ராடக்டையும் மொத்தமாக சேர்த்து ஹோல் ப்ராடக்ட் எடுத்து சிக்மா ரூட் 2π காமனாக வச்சுக்கிட்டு e பவர் xk ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா ஸ்கொயர்னு எழுதிடலாம். ஸோ இப்போ k வேரிஸ் ஃப்ரம் 1 to n இருக்கும். அண்ட் இது எல்லாத்துக்குமே ப்ராடக்ட் எடுத்து எழுதுனா இது வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். f of x1 x2 x3 xn வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதிலிருந்து இப்போ இந்த டேர்மை வந்து நம்ம ப்ராடக்டை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா e பவர் a இன்ட்டு e பவர் பின்னு இருக்கிறத e பவர் a ப்ளஸ் பின்னு எழுதலாம். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் e பவர் akன்னு இருக்கிறத e பவர் சமேஷன் ஆஃப் ak அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறத இந்த மாதிரி மாற்றலாம் இல்லையா. ஸோ இப்போ இங்கே akன்றது தான் வந்து நம்மளுக்கு xk ஸ்கொயர் டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர். ஸோ அந்த xk ஸ்கொயர் டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயரை சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம அந்த நடுவில் இருக்கிற டேர்மை எக்ஸ்பொனன்சியேஷன் டேர்மை மட்டும் தனியாக எப்படி எழுதுகிறோம். ஸோ தனியாக அதை மட்டும் xk ஸ்கொயர்னு எழுதும்போது நம்மளுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாமே n டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது பவர் என்னன்னு வந்துடும். ஸோ அந்த டேர்ம்ஸ் எல்லாமே அப்படியே வெளியே வந்துடும். இப்போ இந்த 2π ரூட் 2π n/2 வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா சிக்மா ரூட் 2π பவர் என்னன்னு போடும்போது சிக்மா பவர் என்னன்னு வந்துடும். ரூட் 2π பவர் என்ன வந்து ரூட்டை வந்து 1/2ன்னு எழுதலாம். 1/2 இன்ட்டு என்னன்னு வரும்போது n/2. ஸோ சிக்மா பவர் n இன்ட்டு 2 பவர் n/2 அப்படின்னு வந்துடும். ஸோ அதனால் சிக்மா பவர் 2 பவர் n/2 இன்ட்டு எக்ஸ்பொனன்சியேஷன் ஆஃப் இந்த டேர்ம் ஈக்குவல் டு இன்ட்டு dx1 dx2 dx3 till dxn இருக்குது. இப்போ இந்த சிக்மா xk ஸ்கொயரை வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் பார் அண்ட் எஸ்ன்னு நம்ம எழுதணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து டென்சிட்டி ஆஃப் எக்ஸ் பார் அண்ட் எஸ்ஸை வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/n சமேஷன் ஆஃப் xk ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை எடுத்துக்கிட்டு 1/n அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ns ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ ns ஸ்கொயர் இன்ட்டு சமேஷன் xk ஸ்கொயர் மைனஸ் இதை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சமேஷன் xk ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து xk மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயரை வந்து xk ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு எழுதலாம். எப்படி அப்படின்னா சமேஷன் xk ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் xk இன்ட்டு எக்ஸ் பார் ப்ளஸ் சமேஷன் எக்ஸ் பார் ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ சமேஷன் போயிடும். ஸோ மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ அந்த மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயரில் நம்ம இதை வந்து பிரித்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சமேஷன் xk ஸ்கொயர் மைனஸ் சமேஷன் xk மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயருன்ற ஃபார்மேட்டில் பிரித்து எழுதுகிறோம். பிரித்து எழுதிட்டு சமேஷனை உள்ளே கொண்டு போகும்போது சமேஷன் xk ஸ்கொயர் அப்படியே வச்சுப்போம். சமேஷன் 2xk இன்ட்டு எக்ஸ் பாரை வந்து சமேஷன் xk இஸ் ஈக்குவல் டு 1 to n இருக்கு இல்லையா, இது எக்ஸ் பாருடைய வேல்யூ. இது கூட என்னோட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பார் கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு nx பார் இன்ட்டு எக்ஸ் பார்ன்னு வரும். ஐயடே 2 இன்ட்டு nx பார் இன்ட்டு எக்ஸ் பார்ன்னு வரும்போது 2nx பார்ன்னு வரும். 2nx பார் ப்ளஸ் இந்த டேர்ம் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, 1 to n வரைக்கும் நம்ம இப்போ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு n டைம்ஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர்னு வரும். ஸோ n டைம்ஸ் எக்ஸ் பார் ஸ்கொயரும் மைனஸ் 2nx பார் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆட் ஆச்சு அப்படின்னா -2 + 1 -1 மாறிடும். -1 இன்ட்டு nx பார் ஸ்கொயர்னு வரும். சமேஷன் xk ஸ்கொயர்னு வரும் ஈக்குவல் டு ns ஸ்கொயர்னு இருக்கும். இப்போ இந்த சமேஷன் xk ஸ்கொயரை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டேர்மை அந்த பக்கம் கொண்டு போனோம்னா ns ஸ்கொயர் ப்ளஸ் nx பார் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ சமேஷன் xk ஸ்கொயரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். nx பார் ஸ்கொயர் ப்ளஸ் ns ஸ்கொயர் டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு d1x1 dx1 dx2 dx3 till dxn அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போது நம்ம எக்ஸ் பாரையும் எஸ்ஸையும் வச்சு புதுசாக ஒரு வேரியபிள் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதில் வந்து xk எக்ஸ் பார் எல்லாத்தையும் சேர்த்து கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேரியபிள் எப்படி இருக்கும்னா
எக்ஸ்கே ஜெட்கே அப்படின்னு ஒரு வேரியபிள் எடுக்கிறோம். இந்த வேரியபிள் வந்து எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ எக்ஸ்கே டிவைடட் பை எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை எஸ். இதை வந்து எஸ் இன்ட்டு ஜெட்கே ப்ளஸ் எக்ஸ் பார் ஈக்குவல் டு எக்ஸ்கே அப்படின்னு நம்ம எழுதலாம். ஸோ இதில் நம்ம ஜெட்கேவை வந்து சமேஷன் எடுத்தோம் அப்படின்னா ஜெட்கேவை வந்து சமேஷன் எடுக்கும்போது சமேஷன் ஆஃப் த ஹோல் டேர்ம் எடுக்கும்போது எஸ் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளியே போயிடும். எஸ் வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால வெளியே போயிடுச்சுன்னா சமேஷன் எக்ஸ்கே மைனஸ் சமேஷன் எக்ஸ் பார் டிவைடட் பை எஸ் இஸ் ஈக்குவல் டு என் எக்ஸ் பார் மைனஸ் என் எக்ஸ் பார்னு வரும். ஸோ இந்த சமேஷன் எக்ஸ்கேவோட வேல்யூ என் எக்ஸ் பார், சமேஷன் ஆஃப் எக்ஸ் பாரோட வேல்யூ என் எக்ஸ் பார். ஸோ ரெண்டுமே மைனஸ் ஆகிட்டு 0 ஆகிடும். ஸோ சமேஷன் எக்ஸ்கே ஜெட்கே வந்து 0. இப்போது சமேஷன் ஜெட்கே ஸ்கொயருக்கு வேல்யூ செக் பண்ணுறோம். ஜெட்கே ஸ்கொயரோடைய வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ அதில் வந்து சமேஷன் எடுக்கும் போது ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ தானே இது. ஸோ சமேஷன் ஆஃப் எக்ஸ்கே மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் வந்து நார்மல் வேரியன்ஸு. ஸோ எஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/n வரும். ஸோ இந்த இடத்துல n 1/n இருந்துச்சுன்னா 1/n எஸ் ஸ்கொயர்னு வரும். ஸோ எஸ் ஸ்கொயரில் எஸ் ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா n வரும். ஸோ சமேஷன் ஜெட்கே ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n. ஸோ சமேஷன் ஜெட்கே வந்து 0, சமேஷன் ஜெட்கே ஸ்கொயர் வந்து n. இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ்கே x1 x2 x3 xn எல்லாமே கண்டுபிடிக்கிறோம். எதுக்காக இந்த சமேஷன் எக்ஸ்கே சமேஷன் ஜெட்கே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இது ஒரு ரேண்டம் வேரியபிள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட ரேண்டம் வேரியபிள் தான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்கே இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் ப்ளஸ் ஜெட்கே எஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஜெட்கே கூட எஸ்ஸை மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் எக்ஸ் பாரை இங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ப்ளஸ் எக்ஸ் பார் ஆயிரும். எக்ஸ்கே இஸ் ஈக்குவல்ட்டுன்னு வந்துடும். இப்போ x1 x2 x3 xn நம்ம வந்து zn வரைக்கும் நம்மளால் xn வேல்யூஸை ஜெனரேட் பண்ண முடியும். எக்ஸ் பார் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் z1 z2 z3 zn எல்லாமே வந்து எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம லாஸ்ட்டு ஜெட்கேல zn இருக்கும் போது a + b/2ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு சிமிலராக zn-1 வந்து a-b/2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ அதே மாதிரி zn வந்து a-b/2 இருந்துச்சுன்னா zn-1 வந்து a + b/2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம a வந்து சமேஷன் zk அப்படின்னு எடுத்துக்கிறோம். அண்ட் b வந்து 2n-3 இன்ட்டு சமேஷன் zk மைனஸ் சமேஷன் zk அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது இதை வந்து நம்ம வந்து எழுதுகிறோம். xn இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பாரில் வந்து ஃபஸ்ட்டு zn வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு zn-1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்ததில் zn வேல்யூ a-bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்ததில் a + bன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளுக்கு 2 சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 2 செட் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸை வச்சு நம்ம மொத்தத்தையும் ஜெக்கோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் மாற்றி எழுதும்போது நம்மளுக்கு இந்த எக்ஸ்கேன்றது 1-to-1 மேப்பிங் கிடையாது, 2-to-1 மேப்பிங்ன்றது தெரியுது. ஸோ 2-to-1 மேப்பிங்ன்றதுனால ஃபஸ்ட்டு x1 x2 x3 xn எல்லாத்தையுமே எக்ஸ் பாரால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோவில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ரோவில் x1 x2 xn எல்லாத்தையுமே எஸ்ஸால் டிவைட் பண்ணி செகண்ட் ரோவில் எழுதணும். அதுக்கப்புறம் z1ஆல் டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் z2ஆல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது மாதிரி zn-1 வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். ஸோ இதில் n-1 ஜெட்ஸ் இருக்குது. ஸோ n-1 ஜெட்ஸு அது கூட எஸ்ஸும் எக்ஸ் பாரும் இருக்குது. ஸோ இந்த ஜெக்கோபியன் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா எக்ஸ்கேவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாகவே 1, செகண்ட் ரோவில் இருக்கிறதுல ஃபார் k greater than or equal to n இருக்கும் போது
என்னை விட கே பெருசாக இருக்கும் போது நம்மளுக்கு எக்ஸ்கே பை எஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ஜெட்கேன்னு வரும். இன்கேஸ் கே கிரேட்டர் தேன் n-2 இருக்கும்போது எஸ்ஸை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஜெட்கேன்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போது z-1 வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரோவில் கிடச்சிரும். அப்புறமா z-1க்கு n-1க்கும் n-க்கும் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். x இந்த மாதிரி 0 a-b/2 a+b/2ன்னு கிடைக்கும் நம்ம இங்கே பார்த்த மாதிரி. ஸோ zn-1க்கு a-b/2 zn+1க்கு znக்கு a+b/2ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறமா இப்போது நம்ம ∂x/∂zkவை வந்து ஈக்குவல் டு 0ன்னு வைக்கிறோம். if k not equal to j, then similarly ∂xk divided by ∂zj வந்து ஈக்குவல் டு எஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ x1ம் z1ம் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கேவும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா கேவும் ஜேவும் சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு எஸ்ஸு, கேவும் ஜேவும் நாட் சேமாக இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு 0. அப்புறமா xk வரைக்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது zkன்னு எடுத்துக்கிட்டோம். xnனை வந்து xn-1க்கு a-b/2 xnக்கு வந்து a+b/2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது. இது நல்லா பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக 1 1 1, அடுத்த ரோவில் வந்து z1லேருந்து zn-1 வரைக்கும் வந்துடும். அடுத்த ரோவில் வந்து எஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எஸ்ஸு, அதுக்கப்புறம் மேலேயும் 2 கீழேயும் 2 அப்படி இருக்குன்னா x2 டிவைடட் பை z2 அப்படின்னு வந்துச்சுன்னா எஸ்ஸு. அந்த மாதிரி zn டிவைடட் பை xn டிவைடட் பை zn வந்துடும்போது எஸ்ன்னு வருது. மற்ற டேர்ம்ஸ் எல்லாமே 0ன்னு ஆயிடுது. இது எல்லாமே n-1 வரைக்கும் தான். கே வந்து n-1 வரைக்கும் தான். n+1 n-2க்கும் இந்த மாதிரி வரும். ஸோ n-2க்கு இந்த டேர்ம்ஸ், n-1க்கு இந்த டேர்ம்ஸ், இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதணும். இப்போது இதோடைய டிட்டர்மினன்ட், இந்த ஜெகோபியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோடைய டிட்டர்மினன்ட் பார்த்தோன்னா இதில் மொத்தம் k டேர்ம்ஸ் இருக்குது. இந்த k டேர்ம்ஸில் எஸ் வந்து n-2 டைம்ஸ் இருக்குது அண்டு k இன்ட்டு s பவர் n-2ன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து zலேருந்து zn-1 வரைக்கும் k டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சைடு k வந்து இருக்குது, இந்த சைடு n-2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ k இன்ட்டு n-2 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் ஜெகோபியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனோடைய டிட்டர்மினன்ட். ஸோ இப்போ இதை வந்து f(x1, x2, x3) வந்து நம்ம இந்த ஜெகோபியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக சேஞ்ச் பண்ணும்போது இதில் இருக்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே எக்ஸ் பாரை வச்சு வந்தது, செகண்ட் ரோவில் இருக்கிறது எல்லாமே எஸ்ஸை வச்சு வந்தது, மேலே இருக்கிறது எல்லாமே 1 1 1. ஸோ 1 வந்து கான்ஸ்டன்ட்ன்றதுனால கான்ஸ்டன்ட்டை விட்டுட்டு இந்த ஜெகோபியன் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை g ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் பார் எஸ்ஸு அண்ட் z1லேருந்து zn-2 வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த g ஆஃப் எக்ஸ் பாரை வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 இன்ட்டு எக்ஸ்பெனன்சியேஷன் ஆஃப் இந்த டேர்ம் இன்ட்டு sn-2 இன்ட்டு k இன்ட்டு z1லேருந்து zn-2 வரைக்கும் எழுதிக்கலாம். ஸோ டிபி வந்து இந்த மாதிரி மாறிடுது. இந்த k இஸ் ஈக்குவல் டு கேவை வந்து நம்ம k ஆஃப் z1, z2, z3, zn வரைக்கும் எழுத முடியும். பை ஃபேக்டரிங் த அபவ் வி கெட், இந்த மேலே இருக்கிற ஃபேக்டரை நம்ம ஃபேக்டர் பண்ணும்போது நம்மளுக்கு இது வந்து 3 டேர்ம்ஸாக பிரியும். நம்ம ஆல்ரெடி எக்ஸ் பார் வச்சு எக்ஸ் பாரோடைய டென்சிட்டி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸ் பாரோடைய டென்சிட்டி ஃபங்க்ஷனை √n டிவைடட் பை சிக்மா √2π இன்ட்டு எக்ஸ்பெனன்சியேஷன் ஆஃப் -nx² டிவைடட் பை 2 சிக்மா ஸ்கொயர் இன்ட்டு dx² பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா, dx பார்னு பிரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற எல்லா டேர்ம்ஸையும் நம்ம தனியாக எழுதணும். அதில் டிஎஸோடைய டிஃப்ரென்ஷியேஷனில் வர டேர்ம்ஸ் எல்லாத்தையும் டிஎஸை கோஎஃபிஷியன்ஸாக வச்சு வர டேர்ம்ஸ் எல்லாத்தையும் தனியாக பிரித்து எழுதும்போது இங்கே √n எடுத்துட்டோம். ஸோ √n இல்லாமல் n பிரித்து எடுத்தோன்னா n பவர்
n into n power minus 1 divided by 2 வரும். n into n power minus 1 divided by 2 into exponentiation of ns square divided by 2 sigma square sn minus 2 வரும் into ds வரும். இது எல்லாமே வந்து இந்த சிக்மா பவர் n வந்து நம்ம சிக்மா ரூட் 2 பைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிற சிக்மா n பவர் மைனஸ் 1 இங்கே வந்துடும். அண்ட் 2 பவர் n பை 2ன்னு இருக்கிறதுல வந்து இங்கே மேலே இருக்கிற 2 கீழே வரும்போது 2 பவர் n பை 2 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ 2n மைனஸ் 1 பை 2ன்னு வரும். ஸோ 2n மைனஸ் 1 பை 2வை ரெண்டாக பிரிக்கும் போது அதுலேருந்து ரூட் 2வை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 பவர் n மைனஸ் 1 பை 3 n மைனஸ் 3 பை 2ன்னு வந்துடும். இந்த n இன்ட்டு n மைனஸ் 1 பை ரூட் 2 வந்து நம்ம ரூட் n கூட மல்டிப்ளை பண்ணோன்னா அது ஒரு n டேர்ம் ஆயிரும். அந்த n டேர்மை நெகோஷியேட் பண்ணுறதுக்கு n இன்ட்டு n பை 2 வந்து நம்ம தனியாக ஒரு டேர்மாக எடுத்துக்கிறோம். அண்ட் இதுக்குள்ளே s உடைய காம்பனண்ட்டோட டென்சிட்டிக்குள்ளே வந்து காமா ஃபங்க்ஷன் வரும். ஸோ அந்த காமா ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணுறதுக்காக காமா ஆஃப் n மைனஸ் 1 பை 2ன்னு எழுதுகிறோம். ஸோ இந்த டேர்ம் வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அண்ட் இந்த டேர்ம் வந்து மார்ஜினல் டென்சிட்டி ஆஃப் சாம்பிள் மீனு. ஸோ சாம்பிள் மீன் அண்ட் சாம்பிள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நம்ம கொஷினில் பார்த்த மாதிரி h ஆஃப் x பார் எஸ்ன்ற h ஆஃப் x பார் எஸ்ன்ற இந்த டேர்மை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ இதிலேருந்து நாம் இதை வந்து கண்டுபிடிச்சி எடுத்துட்டோம். ஸோ இதை கண்டுபிடிச்சி எடுத்ததுக்கப்புறமா இந்த எக்ஸும் இந்த டேர்ம் எக்ஸ் பாரும் எஸ்ஸும் வந்து நம்ம இண்டிபெண்ட்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இது எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி எலமெண்ட். இந்த ப்ராபபிலிட்டி எலமெண்ட்ஸை 3 ஃபேக்டர்ஸாக பிரித்து ஃபஸ்ட்டு டேர்மை வந்து எக்ஸ் பாரோடைய டென்சிட்டி ஃபங்க்ஷனும் செகண்ட் டேர்மை வந்து எஸ்ஸுடைய டென்சிட்டி ஃபங்க்ஷனும் நம்ம சொல்லி இந்த 2 டேர்ம்ஸை மட்டும் எடுத்து தனியாக எழுதி அது h ஆஃப் x பார் ஆஃப் எஸ்ன்னு நம்ம எழுதி கொடுத்துட்டோம். இப்போது இதை வந்து இந்த இந்த h ஆஃப் x பாரும் h ஆஃப் எஸ்ஸும் நம்ம இண்டிபெண்ட்னு ப்ரூவ் பண்ணோன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா எஃப்ன்ற டிஸ்ட்ரிபியூஷனை cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை எடுத்து அதை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் வந்து நம்ம 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு டிஃப்ரென்ஷியேஷன் கிடைக்கும். ஸோ f ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் எக்ஸ் ஒய்ன்னு கிடைக்கும். இப்போ இஸ் ஈக்குவல் டு f டேஷ் பண்ணும்போது f1 ஆஃப் எக்ஸ் f2 ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி இதை பற்றி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ ப்ராபபிலிட்டி எலமெண்ட் எடுத்துக்கிட்டு அதோடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனை வச்சு cumulative டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் அண்ட் ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனோட விஷயத்தை வச்சு நம்ம இது ரெண்டுத்தையும் f1 ஆஃப் எக்ஸ் அண்ட் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு ரெண்டாக பிரிக்க முடியும். இந்த ரெண்டாக பிரித்து எழுதுனது தான் இதில் இருக்கிற ரேண்டம் வேரியபிள்ஸ் எல்லாமே இண்டிபெண்ட்டுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.